Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 8.2ல sum number 9 given பாருங்க. So that the following vectors are coplanar. இது ஒரு முக்கியமான 5 mark sum. கண்டிப்பா இந்த மாடல்ல ஏதோ ஒரு sum வரும். So எப்படி போடுறதுங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 3 வெக்டாரும் கோப்ளானரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோப்ளானர் அப்படின்னாவே நமக்கு கண்டிஷன் தெரியும். என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற 3 வெக்டாரில் ஒரு வெக்டாரை மற்ற 2 வெக்டாரோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா அந்த 3 வெக்டாரும் கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு எடுத்துக்கலாமா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ வெக்டாரை பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டாரோட காம்பினேஷன்ஸாக எழுத போகிறோம். ஸோ இதை எழுதி நமக்கு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா அது கோப்ளானர், கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைனா தான் கோப்ளானர் கிடையாது. ஸோ எப்படி லீனியர் காம்பினேஷனாக எழுதுறது அப்படின்னா, இப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஸ் பி வெக்டார் ப்ளஸ் டி சி வெக்டார் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பி வெக்டாருக்கு பதிலாக என்ன போடலாம்? -2 i cap + 3 j cap - 4 k cap கொடுத்துருக்காங்களா? அப்ளை பண்ணிக்கலாமா? அதே மாதிரி சிக்கு பதிலாக t இன்ட்டு -j cap + 2 k cap, இந்த பக்கம் i cap -2 j cap + 3 k cap இருக்கா? இப்போ இந்த எஸ்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி டீயை உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. எஸ்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2 எஸ்ஸா, அதே மாதிரி எஸ்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 எஸ்ஸா, இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா -4 எஸ்ஸா, ப்ளஸ் அதே மாதிரி டீயை மல்டிபிள் பண்ணுங்கள் -டீயா, அதே மாதிரி டீ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2tயா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற காம்போனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதாவது ஐனா ஐயை ஈக்குவேட் பண்ண போகிறோம், ஜேனா ஜேவை, கேனா கேவை. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஐக்கு இங்கே இருக்கிறத ஐ ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ இங்கே ஐக்கு 1 இருக்குது, இங்கே ஐக்கு முன்னாடி ஒரு -2 இருக்குது, இங்கே ஐயே இல்லை. அப்போ ஐயே இல்லைன்னா அர்த்தம் 0ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதன் 0வை எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டி ஒன்று தான். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு -2s. இதிலேருந்து எஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா? எஸ்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -1/2 கிடைக்குமா? அடுத்து பாருங்கள், இங்கே -2, இந்த பக்கம் அதே மாதிரி ஜேவோட வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஜே இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 3s இருக்கா? அதே மாதிரி இங்கே ஜே இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? -t இருக்கா? ஸோ 3s - t. நெக்ஸ்ட்டு இங்கே 3, கே கேப்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 3 ஈக்குவல் டு இங்கே கே கேப்புக்கு பக்கத்தில் -4s ப்ளஸ் அடுத்து அதே மாதிரி இங்கே கே இருக்கிற இடத்துல 2 இன்ட்டு டி. ஸோ அப்போ -4s ப்ளஸ் 2t. இப்போ இங்கே இதுலேருந்து எஸ்ஸோட வேல்யூ -1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் அல்லது 3ல் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் சால்வ் ஆகி டீயோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஆல்ரெடி எஸ் கிடச்சிருச்சு, இது ரெண்டில் ஏதோ ஒன்றில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? டி கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த எஸ் வேல்யூ டி வேல்யூவை எந்த 2 ஈக்குவேஷனை எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது போக இன்னொரு ஈக்குவேஷன் எம்டியாக இருக்கும் இல்லையா, அதில் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 2 பக்கமும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் என்னது? கோப்ளானர்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ எஸ்ஸுக்கு -1/2வா? இப்போ இதில் போட்டால் கேன்சல் பண்ணுறது ஈஸின்னு நான் இதில் கொண்டு வந்து போடுறேன். ஸோ சப்ஸ்டியூட் எஸ் ஈக்குவல் டு -1/2 இன் 3. அப்போ 3 ஈக்குவல் டு -4 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக -1/2. இந்த 2வை இந்த 4ஐ கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 2 2s are 4ஆ? அடுத்து இந்த மைனஸு இந்த மைனஸ் என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் 2t. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 2 + 2t. இப்போது உங்களுக்கு t தானே வேணும், இந்த 2 வாங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ 3 - 2 ஈக்குவல் டு 2t. இதுலேருந்து t வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? என்ன கிடச்சிரும் உங்களுக்கு? 1/2. இப்போது எஸ் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்து டி வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க. இது எந்தெந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஈக்குவேஷன் நம்பர் 1 and 3. அப்போ இது 2 போக பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. இந்த 2ல் கொண்டு வந்து எஸ்ஸோட வேல்யூவும் டீயோட வேல்யூவும் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணி இந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணிடும்? கோப்ளானர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இப்போ டீக்கு 1/2, எஸ்ஸுக்கு -1/2ன்னு 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ -2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது? -2 இருக்குது. அந்த -2 அப்படியே இருக்குது.
எஸ்ஸுக்கு பதிலாக -1/2. ஸோ இதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ -3/2. நெக்ஸ்ட் டீக்கு பதிலாக 1/2. இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால எங்கள் ஈக்குவேஷன்லேயே மைனஸ் இருக்கிறனால -1/2. ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது, சைனும் சேமாக இருக்குது. அதனால இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணுமா? அப்போ -4/2வா? -4/2னா ரெண்டே கேன்சல் பண்ணுங்க, -2 கிடைச்சிருமா? பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருந்ததே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கிடைச்சிருச்சா? அப்போ இது என்ன பண்ணிருச்சு, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.